With great pleasure, I invite our beloved Vice Principal, Mr. Ishwaramurthy sir, to kindly initiate the Parents Quiz program. Now it's over to you, sir. நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியும் தானே? ரைட். PKP ருக்மணி அம்மாள் குவிஸ் அசோசியேஷன் சார்பா அனைத்து இருக்கிறோம். பேரலாமா? அவருடைய குவிஸ் டீம் பிரபு சார், கார்த்திக் சார், பாலகிருஷ்ணன் சார் and Parameswari miss and Gandhimati miss. Five, four, three, two, one. மிஸ் பண்றது இவர் வாட்டுக்கு தெரியல ரேங்கமா இருக்க வேண்டாம். முன்னாடி நம்மளுடைய சிக்னேச்சர் கொடுத்துருவோம் சார். கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க சார். ஸ்கூல் சேர்த்து PKP சாமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் PKP ருக்மணி அம்மாள் வித்யாலயா. பண்ணியாச்சு. இப்போ அங்க மேல விளையாடக்கூடியவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? என்ன சார் விளையாடுறது குழந்தைகளா? சரியா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என் பேர் சீனிவாசன். ஸ்ரீ ஆதித் ஃபேமிலி. பொண்ணு வந்து விகாஷ். வாங்க மேல வாங்க. ஸ்ரீஹத் தான் கடந்த யூகேஜில இருந்து படிச்சுட்டு இருக்கான் PKPல. லாஸ்ட் 4 இயர்ஸா இந்த PKP குவிஸ் நடத்துகிற ப்ரோக்ராமில் நாங்கள் இறுதி போட்டி செலக்ட் ஆகி வந்துட்டு இருக்கோம். இது எங்களது 4வது வருஷம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த PKP வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸுக்கும் நல்லா ஒரு அப்டேட்டராகவும் ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த போட்டி நடத்துறதுனால. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஸ்கூல்லையும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் குவிஸ் நடத்துறதை நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து அவங்க சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. PKP ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் குவிஸில் ஃபஸ்ட்டு 4 பிளேசஸ்க்கு வர பேரண்ட்ஸை வந்து வருடம் 1 டே ட்ரிப்பாக வாட்டர் தீம் பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு PKP ஸ்கூல் சார்பாக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கிறாங்களோ அது மூலமாக தான் குழந்தைங்களை அவங்க வந்து கைட் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக பேரண்ட்ஸ் குவிஸ் இதில் வருஷம் வச்சுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எந்த ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி பேரண்ட்ஸோட நாலேஜை வந்து அப்டேட் பண்ண வைக்கிறத வந்து எந்த ஸ்கூல்லையும் நாங்கள் பார்த்ததில்லை. தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் நடக்கிற இறுதி போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தடவை வின் பண்ணுவோம். சூப்பர் சார். மிஸ்டர் கோபிந்த் ஸ்ரீனிவாசன் நம்ம ஸ்டூடெண்ட் கைடுக்கு கேட்ரிங் அழகா ஒரு விஐபி இன்ட்ரோ கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். வெயிட் பண்ணுங்க, முடிவு பண்ணல. சரிங்களா? அடுத்த ஃபேமிலி கூட்டுருவோமா? ரைட். அடுத்த ஃபேமிலி பாருங்க, எவ்வளவு சீல்டு. நம்ம குழந்தை தான், அவங்க மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் நம்ம ஸ்டூடெண்ட் தான். வாங்க. கவியாலினி பேரண்ட். இவங்க ஹஸ்பண்ட் கோபி, மாமா அத்தைவங்க. இவங்க வந்து என் பொண்ணு ஜிஆர் கவியாலினி, கிரேட் 1ல படிக்கிறாங்க PKP CBSEல. லாஸ்ட் 2 இயர்ஸாவும் அங்கே தான் படிச்சாங்க. LKG UKG எல்லாமே அங்கே தான் படிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் CBSE கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேர்த்திருக்கோம். நடந்து முடிஞ்ச பேரண்ட்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம்ல வந்து நாங்கள் வந்து செகண்ட் ப்ரைஸ் எடுத்துருக்குறோம். PKP ஸ்கூல் வந்து சொல்லணும்னா வில்லேஜ்ல இருந்து இத்தனை பேருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்றாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸோட வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க இந்த வில்லேஜ்ல. இப்போ நடக்க போற ஃபைனல் ரவுண்ட்ல வந்து நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம்.
ரைட், மூணாவது ஃபேமிலி யார் பத்ருமா சார் போடுங்க. வணக்கம். மஞ்சள் மாநகரில் அத்திகா. பிகேபி கல்வி வாங்க. நிறுவனம். இந்த கல்வி நிறுவனத்துல பிகேபி ருக்மணி அம்மாள் குவிஸ் இவங்களும் சார்பாக நடைபெற்ற குவிஸ் நம்ம காம்படிஷன்ல நாங்க வந்து கலந்துக்கிட்டோம். குழந்தை மட்டும் வந்து என் சண்முக சுந்தரம் பிஎஸ்என்எல் இன்ஜினியர் ஒர்க் பண்றாரு. கௌரி மகாலட்சுமி எஸ் கௌரி ஸ்ரீ ஹோம் மேக்கரா தான் இருக்கேன். பாப்பா எஸ் அத்திகா ஸ்ரீ யூகேஜி கிளாஸ். இவங்கள பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து இதுல காம்படிஷன் வின் பண்றதுல ஒரு பெரிய அச்சீவா ஃபீல் பண்ணோம். அடுத்து வந்து ஃபைனல் ரவுண்ட்லயே கண்டிப்பா வின் பண்ணிடுவோம். அதாவது பிகேபி கல்வி நிறுவனம் தான் வந்து என்னுடைய நான் படித்த பள்ளியும் அதுதான். எனக்கு வந்து என்னென்னா முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து அடித்தளமாக சொல்லி கொடுத்தாங்க. முயற்சி பண்ணணும், அதில் பயிற்சியோடு பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்தே பசுமர தாணி போல பதிய வச்சது நமது கல்வி நிறுவனம் தான். அதே மாதிரி தான் பாப்பாவும் இப்போ பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்கா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதுவே தான் அப்படி பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா பாப்பா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், கலந்துக்கணும், பரிசு பெறணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி பாப்பாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குவிஸ் அசோசியேஷன்ல இவ்வளோ ரெஸ்பெக்டா வந்து பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அடுத்து கனிஷ்கா ஃபேமிலி. என்னுடைய வாங்க இந்த பக்கம் அப்படியே வாங்க. எங்க ஊர் மஞ்சைகுளத்துக்குள்ளே. இதுல வா. என்னோட மனைவி பேர் கல்யாணி. என்னுடைய முதல் பொண்ணு டி கனிஷ்கா, 3rd டி. ரெண்டாவது பொண்ணு டி கயல், யூகேஜி. நாங்கள் ஒரு வருஷமாக குவிஸ் காம்படிஷன் வின் பண்ணி இந்த 3rd இயர் வின் பண்ணியிருக்கோம். ஃபைனல்லையும் வின் பண்ணிடுவோம். அவங்க ஸ்கூல் சார்பாக ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் இவ்வளோ தூரம் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாத்துக்குமே நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் பண்ணி வரப்போகுது. நம்ம வந்து எது மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, போன டைம் எது மாதிரி கேட்டாங்க, இப்போ என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் நாங்களும் படிக்கிற மாதிரி இருக்குது. படித்து முடிச்சுட்டு வந்தாலும் படிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தோணிட்டு இருக்கு. டெய்லி பேப்பர் எடுத்து பார்க்கறது, எது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, இப்படி கேட்பாங்களோ. டிவியில் பாட்டு போட்டால் கூட இதில் பாட்டு பாடினது யாரு, அந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் இல்லாமல் நாங்களும் சேர்ந்து படிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரைட், ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டு மேலே ஏற்றதுக்கு பதிலாக அவங்கள பத்தி அவங்களே பண்றது நல்லா தான் இருக்கும். அப்படிதானே? ரைட், இப்போ ஏபிசி உட்கார வைக்க போறோம் இல்லையா? ஆனா எந்த இடத்துல உட்கார வைக்கிறது அவங்களே முடிவு பண்ணணும். எடுத்துக்கலாமா? ரைட், இல்ல ஓகே. ரைட், இப்போ யார் எடுக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தீங்க. உங்களுக்கு அடுத்து நீங்களே சூஸ் பண்ணலாம். ரைட், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜாமினி நம்பள்ளி. இவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணணும். ஏன் தெரியுங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். தயங்கிட்டு விவசாயினாரு. அப்படிலாம் இல்லை, ஊக்கமா எழுச்சியா சொல்லலாம். விவசாயிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது. தேங்க்யூ சார். இவங்க வந்து பிஎஸ்என்எல்ல இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. அவங்க பிரைவேட் பிசினஸ் பண்றாங்க. இவங்க மிகச்சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரைட், உங்களுக்கானது எடுங்க. ரைட், எந்த டீம் நீங்களே சொல்லிட்டு உட்காரலாம். ஏ டீம். இதுலயும் முதலே வந்துட்டீங்களா? வாங்க, சந்தோஷம். 4வது வருஷம் தொடர்ந்து வர்றாங்க. இது ஏதோ கவர்மெண்ட் ஜாப் மாதிரி எழுதுறாங்க எக்ஸாம். புரியுதா இல்லையா? ரைட், ரொம்ப நன்றி. அடுத்தது வாங்க, உட்கார வச்சுங்க. அடுத்து நீங்க வாங்க. அவ்வளவுதான் போட்டிருக்கிறோம். உட்காரு. மைக் ஆன் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும், பிரஸ் பண்ணா ஆன் ஆயிரும். சரிங்களா சார்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போலாமா? விதிமுறை. எந்த ஒரு விஷயத்திலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அது பிகேபி ஸ்கூல்ல சொல்லவா வேணும்? கண்டிப்பா இங்கேயும் வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன ரூல்ஸ் சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன? மொத்தமா 5 ரவுண்ட் இருக்கிறோம். எப்படி போறானோ இருக்கிறவன் தெரியல. சரியா? ரைட், முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தோம்னா டீல் ஆர் நோ டீல்னு வரும். சரிங்களா? இப்படி மொத்தம் 5 ரவுண்டு வருது. நான் சொல்ற ஒவ்வொரு ரவுண்டா உங்களுக்கு விளக்கம் சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். அது ரவுண்டை பொறுத்து மாறும்.
சரிங்களா? ABCDன்னு வரும். சரிங்களா? ABCDன்னு வரும். அது கிளாக் வைஸ் சொல்லுவோம், கடிகார சுற்று. அப்புறம் DCBA. நீங்களே எங்களுக்கு பேசணும், நீங்களே எங்களுக்கு பேசினா தான் சௌரியமா இருக்கும். சரிங்களா? அது ஆன்டி கிளாக் வைஸ் ரவுண்ட். ஒரு ரவுண்ட் போச்சுன்னா அடுத்த ரவுண்ட் இப்படி வரும். சரியா? இங்க மட்டும் இல்ல, இதுல செலக்ட் ஆனவங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்க ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேரண்ட் பாக்குறோம், ரொம்ப சந்தோஷம். ரைட், இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் டைம் சொல்லிட்டேன், எப்படி வரும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்கா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க் சார்? 10 மார்க். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்னன்னா, சார் பாருங்க, செக் பண்ணிக்கலாம். டீல் ஆர் நோ டீல் ரவுண்ட், அதான் நினைக்கிறேன். டீல் ஆர் நோ டீல். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா ஏ போகும். அப்படி போற போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதை மற்ற டீம் ஒத்து போனா டீல்னு சொல்லணும். இல்ல சார் அவங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்னா டீல். இல்ல சார் மாத்தி வரும், எனக்கு தெரியும் அது சொல்ல மாட்டேன், நோ டீல். சரிங்களா? அவங்க சொல்ற ஆன்சர் சரியா இருந்ததுன்னா யாரெல்லாம் அவங்க கூட ஒத்து போனாங்களோ அவங்களுக்கும் 10 மார்க் கிடைக்கும். சரிங்களா? சொல்லுவாங்கல்ல, யாரோ கஷ்டப்பட யாரோ மார்க் வாங்கிட்டு போறாங்கன்னு, மெத்தட் தான். சரிங்களா? ரைட்டுங்களா? இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் வந்துரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? ரைட், வித் யுவர் பிக் கிளாப். வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஒரு ரவுண்ட் முடிஞ்சோடனே ஆடியன்ஸ் கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க கொஸ்டின் கேட்கும் போது யாராவது கொஸ்டின் ஆன்சர் அவுட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இவங்க நான் வந்து என்ன சொல்றது அப்படின்னு மாதிரி நின்று வேணும். புரியுதுங்களா? அந்த சிக்கல் விட்டுறாதீங்க. தெரிஞ்சதுன்னா பத்திரமா வச்சுக்கங்க. கேட்கும் போது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மார்க் உங்க ஃபேவரட் டீமுக்கு தரலாம். ஆடியன்ஸ் +1. நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். யாரு ஜெயிக்கிறாங்கிறது நீங்க முடிவு பண்ணலாம். சரிங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन டீம் ஏ ரெடியா இருங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. நானே படிச்சறேன். இந்தியாவின் பிரதமர் அலுவலகத்தின் தற்போதைய பெயர் என்ன? கடமை பாதை, சேவா தீர்த், நிர்வாசன் சதன், அக்னிபாத். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். கவின். ஓகே, சேவா தீர்த். சேவா தீர்த்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது சரின்னு நினைக்கிறீங்களா? மாத்தி சொல்றீங்க. நீங்க ரெடி சொல்லக்கூடாது. ஒத்து போறீங்களா இல்லையா? ஒத்து போறீங்க. தட் மீன்ஸ் டீல். டீல். நீங்க நோ டீல். டீல். இதெல்லாம் கவனிங்க. இப்ப குடும்பத்தில் குழப்பத்தை ஒன்று பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒன்று பண்ணிட வேண்டாம். நீங்க டீல், நோ டீல், டீல். சார் ஆன்சர் பண்ணிடலாமா? சேவா தீர்த். இப்பதான் மாத்துனாங்க. PM Modi renames Prime Minister's office as Seva Teeth. Raj Bhavan and Raj Niwas also renamed as Lok Bhavan and Lok Niwas. சரிங்களா? உங்களுக்கான சார் இவங்களுக்கும் 10 மார்க், இவங்களுக்கும் 10 மார்க். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மார்க் உங்களுக்கானதுங்க அதே 10 மார்க். அடுத்து போய் நோ மைனஸ், நோ மைனஸ், நோ ப்ராப்ளம். ரைட், உங்களுக்கு கொஸ்டின். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நிரப்ப வேண்டிய படிவத்தின் பெயர் என்ன? படிவம் 9, படிவம் 7, படிவம் 4, படிவம் 6. டோன்ட் மர்மரிங். இங்க கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான். கவியாலினி பேரண்ட் ஆன்சர் சொல்லுங்க. படிவம் 9. படிவம் 9. சரிங்களா? ரைட். நீங்க ஒத்து போறீங்களா இல்லைங்களா? நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சார். எதுக்கு சார் ஒத்துக்கணும்? ரைட். நீங்க ஒத்துக்கிறீங்களா? நோ டீல்.
பாதுகாப்பா விளையாடுறாங்களாம், நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க. டீல். டீல். ரைட். இப்ப கவனிங்க, திரும்ப செக் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்னது வந்து படிவம் 9, அதை நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க 2 ஒத்துக்கல. கேட்டுங்களா? ரைட். ஆன்சர் சார். சரிங்களா மேம்? இவங்களுக்கு மார்க் இல்ல, அவங்களுக்கு எதுவும் இல்ல, 2 பேருக்கு 10 மார்க். வெட்டத்தை புடிச்சிட்டாரியா பிஎஸ்என்எல் காரன். ரைட். பாருங்க ஃபார்ம் 6 சார். அடுத்தது அடுத்த கொஸ்டின் சி டீம் காணது. தாத்தா சாஹேப் பால்கே விருதினை இந்த வருஷம் 2025 போன வருஷத்துக்கான பெற்றவரின் பெயர் என்ன? மோகன்லால், மம்முட்டி, தர்மேந்திரா, அமிதாப் பச்சன். தாத்தா சாஹேப் பால்கே விருது என்னது? ஒரு இந்திய சினிமா துறையில் வரக்கூடிய மிகப்பெரிய உயரிய விருது. யாரை வாங்கி இருப்பான்னு நினைக்கிறீங்க கௌரி? உங்களுக்கான வாய்ப்பு தான். மைக்ல சொல்லுங்க. தர்மேந்திரா சார். தர்மேந்திரா. டீல். நீங்க? நோ டீல். நோ டீல். சார் செக் பண்ணிடலாங்களா? பாருங்க, தர்மேந்திரா இல்ல. ரைட்டுங்களா? இப்ப யாருக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மார்க் இல்ல, கவனம் செய்யுங்க. உங்களுக்கு நோ டீல் சொன்னீங்க. 2 பேருக்கு 10 மார்க், அவங்களுக்கு இல்ல. மேம் ஒரு ரவுண்டுக்குள்ள. ரைட், ஓகே. கடைசி கனிஷ்கா ஃபேமிலிக்கானது. மோகன்லால். அடுத்தது தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 25, 24, 22, 23. சரிங்களா? என்னவா இருக்கும் சார்? கனிஷ்கா ஃபேமிலி 2 பெண் குழந்தைகள் வச்சிருக்கீங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம். பைக் எடுத்துக்கங்க, பரவாயில்ல. உங்களுக்கு டைம் போயிட்டு இருக்கு. 22 ஜனவரி 22 சொல்றீங்க. கேட்டுங்க. பட் அது கட்டணம் செக் பண்ணிக்குவோம். சார் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நோ டீல். நோ டீல். காசவனமா சொல்லி வைப்பேன். டீலா நோ டீலா? 22 இவங்க சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு சார் ஒத்துக்கணும்? ஆரம்பத்துல இருந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு வச்சிருக்கிறேன். ரைட், செக் பண்ணுங்க. இல்ல. வெரி குட் சார். உங்க கொள்கை உறுதியா இருக்கீங்க, மார்க் வருது. நீங்க என்ன சொன்னீங்க? நோ டீல் சொன்னீங்க. நீங்க நோ டீல். அத்தனை பேருக்கு 10 மார்க். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா இல்லையா? பிகேபி ருக்மணி அம்மாள் வித்யாலயா. சரிங்களா? போயிருவோமா? ஆடியன்ஸ் கொஸ்டின். Audience round. எஸ். ரைட், கவனிங்க. சிறந்த காவல் நிலையமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட காவல் நிலையம் எது? ஏதோ மலையமா அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லலாங்க. திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அந்த மாதிரி சொல்லணும். ஆடியன்ஸ் கொஸ்டின் காணும். யார் சொல்ல போறீங்க? எனக்கு சிட்டி வேணும். தஞ்சாவூர் இல்லை. ஈரோடுங்களா? இல்ல இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குள்ள. எந்த ஊரு? சேலம். நோ. மதுரையா? தம்பி அவங்க கொடுத்துருவோம். மதுரை. இங்க பிரைஸ். ரைட், தம்பி கொடுத்துரு. அப்படியே ரைட். அந்த கிஃப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தங்க வைக்கலாம் இருந்தோம். பட் இப்ப வேற வைக்கிற வேலையில தங்க வைக்க முடியாதுங்க. சரிங்களா? அதனால புக்கை வச்சுக்கிறோம். அதோட வேல்யூவானது.
சரிங்களா? நீங்க யார் தர போறீங்க 1 மார்க்? யாருங்க? 1 மார்க் உங்களுக்கு.